ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க லாஸ்ட் மந்த்து. இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 200 கொஷின் இருக்கும். அந்த 200 கொஷினில் 100 கொஷின் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மட்டுமே. அதாவது நம்ம ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து ஃபுல்லாகவே தமிழ் கொஷின் மட்டும் 100 கொஷின் இருக்கும். மீதி இருக்க 100 கொஷினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 75 இருக்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட் மேத்ஸ் ஒரு 25 கொஷின்ஸ், மொத்தம் 200 கொஷின்ஸ் இருக்கும். அதனால் மெயினாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தமிழுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த தமிழுக்கு ஒவ்வொரு லெசனாக நீங்கள் படிக்கணும். இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது புதுசாக நமக்கு மாறி இருக்க அந்த புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் மட்டும் தமிழ் புக்கில் இருந்து ஒரு 50 கேள்விகள் வந்து முக்கியமான கேள்வி ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு ஒரு 50 கேள்வி மட்டும் எடுத்திருக்கோம். அந்த கொஷின்ஸை தான் இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா மற்ற கொஷின்ஸ் நிறையா தெரிஞ்ச கொஷின்லாம் திரும்ப படிக்க வேணாம், எல்லாம் தெரிஞ்ச கொஷின் அப்படியே வச்சுருக்கலாம். இப்போ புதுசாக வந்து இந்த தமிழ் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு 50 கொஷின் இருக்குது. அந்த 50 கொஷினை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே படித்து பார்த்துட்டு இது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறப்போ முக்கியமான ஒரு 50 கேள்விகள் 6ஆம் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தமிழில் முக்கியமான 50 கொஷினை வந்து இதில் பார்க்க போகிறோம். மொதல் கொஷின் பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து தமிழ் செட்டு. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்க்க போகிறோம். கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து தமிழ் செட்டு, இந்நூலின் ஆசிரியர் மாணிக்கம். இந்த மாணிக்கம் அப்படிங்கிறது நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார். நார்மலாக வந்து பேரை டைரெக்டாக கொடுக்காம இது மாதிரியே கொடுத்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். மாணிக்கம் அப்படிங்கிறது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவரோட இயற்பெயர். இது மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக பேர் கொடுக்காம இப்படி கூட கேட்கலாம். கொஷின் நம்பர் 2ல் 2வது கொஷினில், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னு கூறியது யார்? தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் என்று கூறுபவர் வாணிதாசன். வாணிதாசனுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் நீ தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னு கூறியவர் வாணிதாசன். 3வது கொஷின், சப்பாத்தி கள்ளி தாளை, அப்புறம் கமுகுங்கிறது பாக்கு. அப்போ இந்த சப்பாத்தி கள்ளி தாளை, அதுக்கப்புறம் கமுகு, இவற்றோட தாவர இலை பெயர் என்னன்னு கேட்டேன். இலை ஒவ்வொரு இந்த செடிகளில் இருக்கிற இலையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சப்பாத்தி கள்ளி தாளை இவற்றோட இலைப்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மடல். சப்பாத்தி கள்ளிக்கும் தாளைக்கும் அதோட இலைப்பெயர் மடல். அதேமாரி கமுகு பொறுத்த வரைக்கும் கமுகோட இலைப்பெயர் கூந்தல். நம்ம நிறைய பேர் வந்து கூந்தல் அப்படின்னா முடியும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கமுகு அந்த பாக்கு மரத்தோட அந்த இலை தாவர இலைக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூந்தல் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாம்பு முதலை மீன் பெயர்கள். இந்த பாம்பு முதலை மீன் இந்த பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. பாம்பு முதலை மீன் போன்ற பெயர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன் எந்த நூலில் இடம்பெற்றிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை. அதே மாதிரி புன்னை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நமக்கு வர புண்ணை வந்து அந்த காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா நரம்பில் தைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. அதே வந்து பார்த்திங்கன்னா நரம்பு இல்லாமல் ஊசியினால் அந்த புன்னை தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து. திகிரி மற்றும் நாமநீர் என்பதன் பொருள். திகிரி அதுக்கப்புறம் நாமநீர் இவற்றோட பொருள் என்ன அப்படின்னா, திகிரி என்பதன் பொருள் ஆணை சக்கரம். நாமநீர் என்பது கடல் நீர். நாமநீர் அப்படிங்கிறது கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிறகடிக்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும் பறவை. கப்பல் கூளைக்கடா, அதுக்கப்புறம் கடற்கொள்ளை பறவை. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் சிறகு அடிக்காமல் அப்படியே பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8, அதாவது 400 கிலோமீட்டர் வரை சிறகடிக்காமல் பறக்கும் பறவை கப்பல் கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை. நாராய் செங்கல் நாராய் இப்பாடலோட ஆசிரியர் சத்திமுத்த புலவர். நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்திமுத்த புலவர். நாராய் செங்கல் நாராய் இப்படி ஒரு நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா பாடல் கொடுத்து அந்த பாடல் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால் நாராய் செங்கல் நாராய் என்ற பாடலோட ஆசிரியர் சத்திமுத்த புலவர். தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின்.
தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று ஒரு இடம்பெற்றுள்ள பாடலோட ஆசிரியர் யாருன்னா சத்திமுத்த புலவர். சத்திமுத்த புலவர். கொஷின் நம்பர் 11. சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம். சிட்டுக்குருவி பொறுத்த வரைக்கும் உருவத்தில் சின்னதாக இருக்குது, அதனால் ஆண்டுகள் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் இல்லை, மாதங்களில் இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேணாம். சிட்டுக்குருவியோட ஆயுட்காலம் 10லேருந்து 13 வருஷம். சிட்டுக்குருவியின் ஆயுட்காலம் 10 முதல் 13 ஆண்டுகள் வரை இருக்கும். அதே சிட்டுக்குருவிகளோட தினம் உலக மனித நிறைய இதுக்கு தினம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக சிட்டுக்குருவிகளோட தினம் பார்த்திங்கன்னா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் 20. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் கிட்டத்தட்ட ஒரு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அந்த பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஆலா. உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யக்கூடிய பறவை ஆர்டிக் ஆலா கிட்டத்தட்ட 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யுது. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று டாக்டர் ஏபிஜே அவர்கள் யாரை பாராட்டுகிறார்? அதாவது தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று டாக்டர் ஏபிஜே அவர்கள் யாரை பாராட்டுகிறார் அப்படின்னா நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து. அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியர் நெல்லை சு முத்து. அவரும் நெல்லை சு முத்து. 6வது பாடத்தில் இந்த இவரோட 2 பேர் இருக்குது. இதில் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு ஏபிஜே பாராட்டியிருக்கிறது நெல்லை சு முத்து. அதேமாரி அறிவியல் ஆத்திச்சூடியோட ஆசிரியரும் நெல்லை சு முத்து. நம்ம ஆத்திச்சூடி அப்படின்னோடனே உடனே ஔவையார், புதிய ஆத்திச்சூடி, பாரதியார் அப்படிங்கிற மாதிரி அறிவியல் ஆத்திச்சூடிக்கு நெல்லை சு முத்து. கொஷின் நம்பர் 16. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கெஸ்பரோவ். உலக சதுரங்க செஸ் வீரர் பார்த்திங்கன்னா கேரி கெஸ்பரோவ் இருக்கும். அவரோட முத ஒரு போட்டியிட்ட ஒரு கம்ப்யூட்டர், எந்த கம்ப்யூட்டர் போட்டிட்டுச்சுன்னா அதுக்கு பேர் டீப் ப்ளூ. டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பார்த்திங்கன்னா உலக செஸ் வீரர் பார்த்திங்கன்னா கேரி கெஸ்பரோவ் அவரோட போட்டி போட்டது. கொஷின் நம்பர் 17. விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் லிலியன் வாட்சன். டாக்டர் ஏபிஜே அவர்கள் கார்பன் இலையினால் உருவாக்கிய செயற்கை கால்களோட எடை 300 கிராம் இருக்கிறதுலே. அவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலே பார்த்திங்கன்னா இந்த கண்டுபிடிப்பு தான் அவருக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா செயற்கை கால்கள், அந்த கார்பன் இலைகளால் உருவாக்கப்பட்ட அந்த செயற்கை கால்கள் அதோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 300 கிராம். ஏன்னா முன்னாடி ரொம்ப வெயிட்டெல்லாம் வச்சு தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு, சிரமமாக இருந்தது. அதெல்லாம் குறைக்கணும்னு இந்த கேலிபர் பார்த்திங்கன்னா 300 கிராமில் அவர் தயாரிச்சிருக்கிறார். தேசிய அறிவியல் நாள். தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி 28. அடுத்து 20வது கொஷினில் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு மூதுரையில் சொல்லியிருக்காங்க. அந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்ன அந்த மூதுரை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இந்த கூறியவர் ஔவையார். எந்த பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூதுரை. மக்கள் கவிஞர் எல்லாத்துக்குமே தெரியும். மக்கள் கவிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கல்வி கண் திறந்தவர் காமராஜர்னு தெரியும். அப்படி கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரை யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு காமராஜரை பாராட்டியவர் பெரியார். நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர். நூலகத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரா அரங்கநாதன். நூலகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் இரா அரங்கநாதன். 8 நல்ல ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை. 8 நல்ல ஒழுக்கங்களை எடுத்து கூறும் நூல் ஆசாரக்கோவை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பா. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் நூற்பா. அடுத்த 26 பொங்கல். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொங்கல்னு கொண்டாடுறோம். அதே பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் என்னென்ன பேரில் இந்த பொங்கலை கொண்டாடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா மகர சங்கராந்தி. மகர சங்கராந்தி அப்படின்னு எங்கே கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த பொங்கலை பார்த்திங்கன்னா என்ன பேரில் மகர சங்கராந்தி அப்படிங்கிற பேரில் ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், ஊபி, உத்தரப்பிரதேசம் இங்கெல்லாம் மகர சங்கராந்தின்னு கொண்டாடுறாங்க. அதே பஞ்சாபில் இந்த பொங்கல் பார்த்திங்கன்னா லோரி அப்படின்னு
பேரில் கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தராயன் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் உத்தராயன் கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் லோரின்னு கொண்டாடுறாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொங்கல். நால்வகை சிற்ப வடிவமைப்புகள் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மாமல்லபுரத்தில் இருக்குது. இந்த நால்வகை சிற்பக்கலை வடிவமைப்புகள் அப்படிங்கிறது இந்த குடைவரை கோயில்கள், அதேமாதிரி ஒற்றை கல் யானை, அப்புறம் அதோட கட்டுமானம், புடைப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாமல்லபுரத்தில் இந்த நால்வகை சிற்பக்கலைகள் 4 வகை சிற்பக்கலைகள் எங்கே இடம்பெற்றிருக்குன்னா மாமல்லபுரம். திராவிட நாட்டின் வானம்பாடி 28வது கொஸ்டினில் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று யாரை கூறுகிறார் அப்படின்னா முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. ஏற்கனவே வந்து மாணிக்கம்னு பெருஞ்சித்திரனார் பார்த்துருக்கோம். அதேமாரி முடியரசன் தான் தமிழ்நாட்டோட வானம்பாடி. தமிழ்நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். அவருக்கு இன்னொரு பேர் என்ன? அவரோட இயற்பெயர் துரைராசு. முடியரசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னா துரைராசு. இவரே இந்த முடியரசன் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதெல்லாம் படைச்சிருக்காரு. அவரோட நூல்கள் வீரகாவியம், பூங்கொடியும் பார்த்திங்கன்னா முடியரசன், வீரகாவியம் அவரோட மற்ற நூல்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் வணிகர் என்று பட்டினப்பாலை கூறுகிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பற்றி எந்த பாடலில் சொல்லியிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகர்கள் வந்து பொருட்களை குறைச்சோ இல்லை அதிக விலைக்கு விற்கவோ மாட்டாங்க, நடுவு நிலைமையுடன் இருப்பார்கள் அப்படின்னு எந்த நூலில் சொல்லியிருக்கு அப்படின்னா பட்டினப்பாலை. 30வது கொஸ்டின், பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் அப்படின்னு சொன்னது ஔவையார். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். கவிஞாயிறு என்று ராதாகிருஷ்ணன் யாரை சொல்கிறார்? தாராபாரதி. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. யார் சொல்கிறாங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து அவர் சொல்கிறார். காந்தி அருங்காட்சியகம் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை. காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் அமைந்துள்ளது. எந்த பெரியவர் அடி நிழலிலிருந்து தமிழ் கற்க காந்திஜி விரும்பினார்? காந்திஜி வந்து யாரோட நிழலில் இருந்து தமிழ் கற்க விரும்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். இவரை தான் நம்ம வந்து தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். அதேமாரி 34வது கொஸ்டின், வேலு நாச்சியார் தனது தாலியை யாருடைய நடுக்கல்லுக்கு காணிக்கையாக வைத்தாள் அப்படின்னு யாருக்கு வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடையாள். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து இவங்களை வந்து காட்டி கொடுக்க, எங்கே இருக்காங்க என்னென்னு காட்டி கொடுக்க சொல்கிறாங்க. அதற்கு இந்த உடையாள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா காட்டி கொடுக்க மறுக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து கொலை செஞ்சிட்றாங்க. இதனால் அந்த உடையாள் அவர்களுக்கு ஒரு நடுக்கல் வந்து அவங்கள வச்சுருக்காங்க. அவங்களுக்காக சுமைதாங்கி கல்வன் நடுக்கல் வச்சுருக்காங்க வீர வணக்கத்துக்காக. அந்த கல்லில் இந்த வேலுநாச்சியார் அவர்கள் தன்னோட தாலியை வந்து என்ன பண்ணுறாங்க, கழட்டி வச்சுட்டு போருக்கு போயிட்டு ஆங்கிலேயரை வென்று வராங்க. அந்த வேலுநாச்சியார் தனது தாலியை வந்து இந்த உடையாள் அவங்களோட நடுக்கல்லுக்கு காணிக்கையாக வச்சுட்டு போகிறாங்க. சுதேசி நாவாய் சங்கம் 35வது கொஸ்டின், சுதேசி நாவாய் சங்கம் இதை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஉசி. இந்த சுதேசி அப்படின்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு யார் அப்படின்னா வஉசி, வஉ சிதம்பரனார். எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டுமே மற்றும் அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு பாடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். எல்லாரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். இந்த தாயுமானவரோட பாடல்கள் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள். 2 அடி பாடல் வகை, அதை தான் நம்ம கன்னின்னு சொல்கிறோம். கன்னி அப்படிங்கிறது 2 அடி பாடல் வகை. தீர்க்கதரிசி என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. தீர்க்கதரிசி என்னும் நூலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்டவர். இப்போ அமுத சுரபியில் வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலை வந்து போயிட்டு மணிமேகலா தெய்வம் வந்து அழைச்சிட்டு போகும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு மணிப்பல்லவ தீவுக்கு அழைச்சிட்டு போகும். அங்கே போனதுக்கப்புறம் அந்த மணிமேகலை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காவல் தெய்வம் வந்து அவங்களுக்கு ஒரு அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி அதை கொடுத்துருவாங்க.
அந்த கொண்டுட்டு போய்ட்டு முத யாருக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முத உணவு வாங்குறாங்க அப்படின்னா ஆதிரைகிட்ட தான் முத மணிமேகலை வந்து உணவு வாங்குறாங்க. அதுக்கு முடித்ததுக்கப்புறம் சிறைக்கு சென்று அங்கே சிறையையும் அறக்கோட்டமாக மாற்றுறாரு. இப்போ மணிமேகலை முதலில் அமுத சுரபில் உணவு யாரிடம் பெற்றார் அப்படின்னா ஆதிரை. கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கும்பி என்பதன் பொருள் வயிறு. கும்பி என்பதன் பொருள் வயிறு. கால் முளைத்த கதைகள் என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன். கும்பி என்பதன் பொருள் வயிறு. ஆசிய ஜோதி எந்த ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆசிய ஜோதி வந்து பார்த்திங்கன்னா கவிமணி எழுதியிருக்காப்புல. அவர் வந்து எந்த நூலை தழுவி எழுதியிருக்கார் அப்படின்னா லைட் ஆஃப் ஏசியா. லைட் ஆஃப் ஆசியா அந்த நூலை தழுவி எழுதப்பட்டதா ஆசிய ஜோதி என்னும் நூல். தமக்கென்ன முயலா நோன்றால் பிறர்க்கென்னா என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை உருவாக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி. இவர் தான் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் நோபல் பிரைஸ், அமெரிக்கான நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா குழந்தைகள் வந்து பள்ளிக்கு செல்லாமல் கிட்டத்தட்ட எவ்வளவோ குழந்தைகள், கிட்டத்தட்ட 20-30,000 குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகாமல் இருந்த குழந்தைகளை இவரோட முயற்சினால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதற்காக நோபல் பிரைஸ் இவர் கொடுத்துருக்காருங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. ஹிதேந்திரனின் இதயத்தை சிறுமிக்கு பொருத்த தந்த பெற்றோர். ஹிதேந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துருவாப்பில். அவரோட உடல் உறுப்புகளை ஒரு சிறுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருத்துறதுக்காக அவங்க பெற்றோர் கொடுத்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர். அவங்க பெற்றோர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அசோகன் புஷ்பாஞ்சலி. இவங்களோட பையன்தான் ஹிதேந்திரன். அந்த பையனோட உடல் உறுப்புகள் தான் பார்த்திங்கன்னா ஒரு சிறுமிக்கு பொறுத்த அந்த இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா பொருத்துறதுக்கு அவங்க பெற்றோர் கொடுத்தாங்க. முதல் கொடுத்ததுனால அவங்க பேர் சொல்கிறாங்க. லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் கலீல் கிப்ரான். லெபனான் நாட்டை சேர்ந்த கவிஞர் கலீல் கிப்ரான். மலைக்கடவுளுக்கு இந்திர விழாவாக கொண்டாடப்படுவது போகி. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா போகி அப்படிங்கிறது நமக்கு வந்து பழையன கழிதலும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எரிக்கிறதா நினைப்போம். இந்த போகிங்கிறது கடவுளுக்கு இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. அந்த இந்திர விழாவாக மலைக்கடவுளுக்கு கொண்டாடப்படுவது தான் என்னென்னா போகி அப்படின்னு சொல்கிறாங்க. திருவள்ளுவர் நாள் என்பது தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆசாரக்கோவையின் ஆசிரியர், இதோட கடைசி கொஷின் ஒரு 50வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இப்போ இந்த கொஷின் போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6th புக் எடுத்துன்னா 6th புக்கில் இந்த கொஷின் தான் வந்து ஒரு முக்கியமான கொஷினாக நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி எடுத்திருக்கோம். இதே மாதிரி 7th 8th 9th 10th இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் இப்போ கொஷின் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த கொஷினை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு போனாலே ஓரளவுக்கு இதிலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துங்க. ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். நாங்கள் ரெகுலராக இந்த தமிழ், அதுக்கப்புறம் தமிழ் முடிச்சதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், மேக்ஸ் இதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.